குறிப்பாக டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் இடையில நியூஸ்லாம் பார்த்தேன். 11,000 ரூபா சம்பளம், அது எப்படி வாழ முடியும், நீங்கள் எப்படி வாழ முடியுமெல்லாம் கேட்டாங்க. உண்மைதான், 11,000 ரூபாயில் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் 23 வருஷமாக அந்த 11,000 ரூபாயில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதத்தில் இன்னும் சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அமைச்சரவையில் ஏற்றதுலேருந்து. நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க சொல்கிறாங்களா? இல்லை, அதில் என்னென்னா அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நான் கவனித்தேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து 11,000 ரூபா வாங்க வேண்டாங்கிறீங்க, அப்போ எங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதோட பின்னாடி பார்க்கும்போது தெரியுது, ஒன்று சம்பளம் அதிகம் கொடுங்க, இல்லைன்னா என்ன 10 ரூபா வாங்க விடுங்க அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தோட நோக்கமே. உண்மையாலும் ஒரு போராட்டத்தை வழிநடத்தக்கூடியவங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். ஏன்னா இந்த 11,000 ரூபா அவங்க இவ்வளோ வருஷமாக கொடுக்கும்போது உங்கள் போராட்டம் எப்படி இருந்துக்குன்னா, இந்த 10 ரூபா நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு நேர்மையாக அரசாங்க வழியில் எங்களுக்கு அரசு தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கணுமே ஒழிய, இப்படி நம்மளை அப்பாவி தொழிலாளர்களை பின்னாடி நீங்கள் வந்து 10 ரூபா வாங்கிக்கோங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து அது என் பொண்ணு கேவலமாக நினைக்குது, என் பையன் கேவலமாக நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நினைக்கிறாங்களே அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம்.